இந்த வீடியோவில் பார்ப்போம் வேண்டாம் 27வது எம்சிக்யூ 2023-24 எம்சிக்யூ 27வது நீங்கள் இதை பார்க்கலாம். ஓர் அட்கைன் ஐதான H2SO4 HgSO4 தாக்கம் புரிந்து ஒரு கீட்டோனை தரும் தாக்கத்தை கருதுக. தாக்கம் நடைபெறுவதில் கையில் உண்டாக்கத்தக்க ஒரு கட்டமைப்பை அது கீட்டோனை தரும். இப்போ இதில் என்ன செய்யணும்னு சொன்னால் இது என்ன தாக்கு பொருள் ஒரு அட்கெயின் தான் வருதா இதில் பாருங்க. அட்கைன் தான் இருக்குது. உதாரணமாக அட்கைனை பார்த்தோம்னா இது அட்கைனுடைய ஒரு கட்டமைப்பு கொண்டுகிறேன். இப்படி ஒரு அட்கைன் இருக்கலாம். அதை தாண்டி இன்னும் ஒரு அட்கைன் வரலாம். இதுக்கு நடுவில் வர மாதிரி RC இப்படி ஒரு சி இன்னொன்று இப்படி ஒரு அட்கைன் வரலாம். இப்போ இந்த ரெண்டு பொருளுக்கும் நாங்கள் நேரடியாக என்ன போடுறாங்க, ரைட், H2SO4 HgSO4 சேர்த்தா என்ன உருவாகும் என்று சொல்லிச்சுன்னா ஈனோல் உருவாகும். ஈனோல் உருவாகும் எப்படி என்று சொல்லிச்சோன்னா இவர கட்டமைப்படி மாறும்னா இப்படி தான் வரும். ஈனோல்ன்றது இப்படி தான் வரும். அதாவது சி சரியா இந்த சியோட சேர்த்து ரைட். இப்போ இதுக்கு ஒரு கட்டமைப்பு இது வந்துன்னு சொல்லிச்சோன்னா இதில் இருக்கிற ஹைட்ரஜனோட ஓகேயா ரைட். அப்போ இன்னொரு பிணைப்பு, அப்போ இதில் ஒரு ஹைட்ரஜன் வரணும். ஓகே, இதுக்கு வந்துடுச்சு. பிறகு இதுக்கு என்ன செய்யும், இதில் ஒரு OH ஒன்று வரும், வந்து இதில் ஒரு H ஒன்று நிற்கும். சரியா ரைட். அப்போ இது வந்து உறுதித்தன்மை குறைஞ்சது, ஈனோல்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து ஈனோல் வந்து உறுதித்தன்மை குறைஞ்சது. திருப்பியும் அது என்ன செய்யும், அடுத்த தாக்கத்துக்கு உருவாகும். இதை சொல்றது ஈனோல் வடிவத்துக்கு பேர் ஈனோல். இப்படி வாரது வந்து ஈனோல். சரியா, இதில் வடிவத்தை எடுத்து பார்த்தோம்னா அதே மாதிரி தான். என்ன செய்யும், RC இதில் ஒரு H ஒன்று வரும், இதில் ஒரு டபுள் பாண்ட் வந்து, இதில் ஒரு OH ஒன்று வந்து, இதில் ஒரு CH வரும். இது ரெண்டையும் நாங்கள் ஈனோல்னு சொல்லுவோம். ரெண்டையும் ஈனோல். ஆனால் இது என்ன செய்யும், உறுதி குறைந்தது, உறுதி தன்மை குறைந்தது. அப்போ என்ன செய்யும், ஒரு உறுதித்தன்மை அடையணும் என்றாக்காக திருப்பி ஒரு தாக்கத்தை ஏற்படும் என்று சொல்லிட்டுன்னா எங்களுக்கு என்ன செய்யும், திருப்பி தாக்கத்தை ஏற்படும். அதே இடத்துல திருப்பியும் என்ன செய்யும், H வந்து பிணையை வெளிக்கிறோம். அதே இடத்துல H பிணைங்கி நீர் அகற்றப்படும். நீர் அகற்றப்படுறதால என்ன நடக்கும், இந்த தாக்கம் இன்னொரு வடிவத்துக்கு மாறும். எப்படி, திருப்பியும் ஒரு ஈனோல் போய் திருப்பியும் இவரோட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப H இது போய் OHோட சேர்ந்து இதில் ஒரு HR இருந்தா இது போய் திருப்பி இந்த ஈனோல் H2SO4 சேர்ந்து HgSO4 சேர்ந்து திருப்பியும் மார்க்கோனிக்கோனுடைய விதி இருக்குத்தானே, ஐதரசன் கூட உள்ளதுக்கு மேல திருப்பி ஐதரசன் ஒன்று சேரும். அப்போ இதில் ஒரு ஐதரசன் சேர்ந்து இதில் ஒரு OHம் இதில் ஒரு OHம் உருவாகி இது ஒரு H ஒன்று வரும். ஆனா இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா இதுல உறுதித்தன்மை இவர் குறைஞ்சிருவார். அப்ப இதுல இருக்கிற OHம் இதுல இருக்கிற Hம் சேர்ந்து நீராக வெளியேற்றப்படும். என்ன வெளியேற்றப்படும், நீராக வெளியேற்றப்படும். அப்ப தொடர்ச்சியாக நாங்க பார்த்தோம்னா இறுதியாக எங்களுக்கு தர விளைபொருள் வந்து RCH2 C டபுள் பாண்ட் H வரும். அப்ப இது என்னவா இருக்கும், கீட்டோனா இருக்கும். என்னவா இருக்கும் இது, அப்போ எங்களுக்கு அது ஆல்டிஹைட்டை வரும். இது என்னவா இருக்கும், ஆல்டிஹைட் வரும். சரி, அடுத்தது பார்த்தோம்னா அடுத்த ஈனோல் என்ன செய்யும், இது மார்க்கோனிக்கோ விதியின் பிரகாரம் ஹைட்ரஜன் சேரும். அதில் OH திருப்பி இதில் ஒரு ஹைட்ரஜனை சேர்த்து இருக்கட்டும், நாங்கள் இன்னும் சேர்க்க இல்லை ரைட். சரி, CH சேர்ந்து திருப்பி நாங்கள் H2SO4 HgSO4 சேர்ந்து C இதில் ஒரு H இதில் ஒரு H இதில் ஒரு C இதில் ஒரு H சேர்ந்து
திருப்பியும் இதில் ஒரு H ஒன்று சேர்ந்து இதில் ஒரு CH இருக்கும் இல்லையா? அது ஒரு சாரி, இதில் ஒரு CH இல்லை, இதில் CH3 என்று வச்சுக்கொள்ளும். இது CH3 என்று வச்சுக்கொள்ளும். இதில் ஒரு CH3 என்று வச்சுக்கொள்ளும். சரியா? ரைட். இப்போ சரி. அப்போ என்ன செய்யும்? இது அந்த CH3 அங்கே இருக்கும். இப்போ என்ன செய்யும்? இந்த இதில் ஒரு OH ஒன்று வரும். திருப்பி இந்த OH வரும். அப்போ இங்கேயும் இதே மாதிரி இந்த OH சேர்ந்து இப்படியே போய் இதோட சேர்ந்து இப்படியே சேர்ந்து வெளியில் நீராக போகும். இந்த ஈனோல் இது வந்து ஈனோல், இந்த செட்டப் எல்லாமே இந்த இதெல்லாம் ஈனோலுக்குரிய செட்டப் தான். சரிதானே? ரைட். அப்போ இதில் உறுதித்தன்மை இல்லாதபடியாக நீரை அகற்றி இது என்னத்தை உருவாக்கும்னு சொல்லி சொன்னால் என்னத்தை உருவாக்கும்டா, திருப்பி பார்த்தா இதை பார்க்கும்போது இது CH2, இதில் ஒரு CH வரும். இது என்ன செய்யும்? இதை ஆல்டிஹைட்டை உருவாக்கும். இது ஹீட்டோன் ஆகும். என்ன வரும்? ஹீட்டோன். என்னவா இருக்குது? ஹீட்டோனா வரும். அப்ப இதுல எங்களுக்கு இப்படியான அமைப்புக்குள்ள இவங்க ஈனோலே தந்திருக்கிறாங்க. அப்ப முதலாவது இதுதான் அடிப்படை தாக்கம். அப்ப அடிப்படை தாக்கத்துல நான் அந்த முதலாவது விடையை பார்த்தா விடையில ஈனோல் இருக்கு. இதைத்தான் இந்த கட்டமைப்பு தான் தந்திருக்காங்க. இந்த கட்டமைப்பு தான் தந்திருக்காங்க முதலாவது விடைக்கு. அப்போ முதலாவது விடையில ஈனோல் வந்து எங்க புடைக்காவன்கள்ல உருவாக்குற முதல் காவன்கள்ல இல்லாம புடைக்காவன்கள்ல உருவாக்கப்பட்டால், அதாவது என்ன, முதல் காவன் இல்லாம புடைக்காவன்ல உருவாக்கப்பட்டா அது எங்களுக்கு என்னவா இருக்கும்? ஆல்டிஹைட் தான் உருவாக்கும். அப்போ முதலாவதுல விடைக்கின்படி பார்த்தீங்கன்னு சொன்னா அது திருப்பியும் மார்கோனிகோ விதியின்படி பார்த்தா அது என்ன செய்யும்? ஆல்டிஹைட்டை உருவாக்கும். எங்களுக்கு தேவை என்ன? ஹீட்டோன் தான் அங்க கேட்ட கேள்வி. என்ன கேள்வி? ஹீட்டோன் தான் எங்களுக்கு கேட்ட கேள்வியாக இருக்கும். சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு கேள்வி வந்து என்ன தாக்கம் புரிந்து ஒரு ஹீட்டோனை தரும் தாக்கத்தை வரையறுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப கீட்டோன தருணமாக இருந்தா மார்கோனிகோ விதியின் பிரகாரம் என்ன செஞ்சிருக்கணும்? முதலாவது கேள்வியில முதலாவதுல வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்? அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா CH2க்கு வரும்போது CH2ல மீண்டும் ஒரு முறை ஹைட்ரஜனை சேர்ந்து முதலாவது வரக்கூடிய வாய்ப்பு வரும். சரியா? ரைட். அடுத்தது வந்து நீங்க அந்த ஸ்கிரீன்ல நான் போடுறேன் அந்த விடை எவ்வளத்தையும். அப்போ நீங்க அதை பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவதுக்கு வந்து எங்களுக்கு ஈனோலி இல்லை அதில். அப்ப என்ன செய்யும்? ஈனோல் இல்லாதபடியா அதனுடைய தாக்கம் வந்து ஈனோல் இல்லாதபடியா ஈனோலுக்குரிய திருப்பி மீண்டும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதில் மீண்டும் ஒரு தாக்கத்துக்குரிய வழிநட வராது. இப்போ அதில் ரெண்டாவதுக்குரிய தாக்கம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஈனோல் மாதிரியான தாக்கம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எங்களுக்கு. ஆனால் அதில் ஒரு OH சேரும். OH சேர்ந்து நீர் உருவாகிற OH சேரக்கூடிய மாதிரி அமைப்பு இருக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவதுல ஈனோல் இருக்குது. ஆனால் என்ன நடக்குமெண்டா அது வந்து திருப்பியும் உருவாக்குறதால அது கீட்டோன் உருவாக்காத ஆல்டிஹைட்டை உருவாக்கும். அப்போ மூன்றாவது ஆல்டிஹைட்டை தான் உருவாக்கும். நாலாவது பார்ப்போம். நாலாவது திருப்பியும் மார்கோனிகோ விதியின்படி பார்த்தோம்னா ஹைட்ரஜன் இஞ்சால இருக்குது. அப்போ மற்ற பக்கம் தான் ஹைட்ரஜன் சேரும். அப்போ மற்ற பக்கம் ஹைட்ரஜன் சேருமாக இருந்தால் ஒரு ஹைட்ரஜன் தான் சேரும், மற்றதுக்குரிய ஹைட்ரஜன் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஆகவே இது மார்கோனிகோ விதிப்படி இஞ்சாலையும் இல்லாட்டி அங்கால சேரணும். டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல ஹைட்ரஜன் இல்லை. ஆகவே இதனுடைய தாக்கம் நடக்காது. ஹைட்ரஜன் இல்லை இல்லை. அஞ்சாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அஞ்சாவது வந்து ஈனோலே இல்லை. அது ஈனோல்ற செட்டப்ல இல்லை. OH மட்டுமே அதில் சேரும். ஆனால் அது அல்கோஹோலாக வரும், ஈனோலே வராது. ஆக விடை வந்து எங்களுக்கு முதலாவதான் வரும். காரணம் என்ன சொன்னா அது வந்து ஈனோல் வந்து உருவாகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும் முதல் 2 காவனுக்குள்ளால. அப்போ நாங்கள் விடை நான் இதில் மார்க் பண்ணுறேன் உயரத்துக்காக. விடை முதலாவது. விடை வந்து முதலாவது.